ஒரு சின்ன கதை தாங்க. ஒரு நாள் ஒரு குரு கிட்ட சிஷ்யன் வந்து கேட்டார், குருவே எனக்கு மகிழ்ச்சியே இல்லை, நான் ரொம்ப வருத்தமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியை தேடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வா ஒரு தோட்டத்துக்கு போகலான்னு குரு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த தோட்டத்துக்குள்ளே நிறைய பட்டாம்பூச்சி இருக்குது. அதை பார்த்ததும் குரு சொல்கிறாரு, சிஷ்யா இதிலேருந்து ஒரே ஒரு பட்டாம்பூச்சியை பிடிச்சிட்டு வா உன் கையில் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சிஷ்யனும் போயிட்டு நிறைய பட்டாம்பூச்சிகளை துரத்திக்கிட்டே போகிறாரு. பிடிக்கிறதுக்காக ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணுறாரு. ரொம்ப முயற்சி பண்ணி அந்த கார்டன் ஃபுல்லாக சுற்றி வராரு. சரிங்களா? ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, ஒரு பட்டாம்பூச்சி கூட பிடிக்க முடியல. உடனே என்ன பண்ணுறாரு, குரு நீங்கள் வந்துட்டு ரொம்ப சோர்வடைஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. உடனே குருவை பார்த்துட்டு குருவை நோக்கி அவர் போகிறாரு. குரு கிட்ட போன உடனே, குருவே சொல்லுங்க, சரிவா நம்ம 2 பேரும் இந்த கார்டனை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு நடைப்பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நடைப்பயிற்சி செஞ்சுட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, ஒரு அமைதியான சூழல், அமைதியான காற்று, இது எல்லாமே அவங்கள சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த குரு கையிலையும் சிஷ்யன் கையிலையும் அந்த பட்டாம்பூச்சி வந்து அமர்ந்துக்கிட்டு இருக்கு. அதாவது மகிழ்ச்சி நம்ம தேடி போகும்போது கிடைக்காது, நாம் அதை தேடி துரத்த வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக அமைதியாக நின்று யோசிக்கும் போது அது நம்மளை வந்து அடையும் அப்படின்றது தான் உண்மை. இந்த பட்டாம்பூச்சி மாதிரி தான். ஸோ எதையும் அதிகமாக துரத்தாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் உங்கள் கையில் வந்து சேரும். மகிழ்ச்சியை தேடி துரத்தாமல் அதுக்காக வருத்தப்படாமல் அமைதியாக நின்று கவனிப்போம். இது போன்ற அதிக கதைகளுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் பெல் ஐக்கானை